வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோட் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யானை மனித மோதல் குறித்து ஜனாதிபதி கவனம். அதிகாலையில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கி சூடு விசேட அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கிதாரி. பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் கனடா பிரஜை கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ராணுவத்துடன் தொடர்புபடுத்த சர்வதேச சூழ்ச்சி. தேசப்பந்துவை பதவி நீக்கும் பிரேரணை ஆகஸ்ட் 5 நாடாளுமன்றில். இனி தொடர்பது விரிவான செய்திகள். காட்டு யானைகளின் உயிர்களை காப்பாற்றுவதுடன் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பது தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டு யானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகள் மற்றும் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் தற்போதைய நிலைமை குறித்தும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக தற்போதைய நிலைமை மற்றும் அதற்கான தீர்வுகளை காண்பதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இதன்போது அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, காட்டு யானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகளை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதற்காக குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால தீர்வை காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிராமிய மட்டத்தில் இது தொடர்பில் உன்னிப்பாக ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி, அரசியல் அதிகாரம் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இப்பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்காக தற்போதைய மனிதவள பற்றாக்குறையை போக்க சிவில் பாதுகாப்பு படையினர் 5000 உறுப்பினர்களை உதவியாளர்களாக விரைவாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அதேபோன்று வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அவர்களின் கடமைகளுக்கு பற்றாக்குறையாக உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்காக கெப் வகை வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்வதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்தார். மேலும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க பரிந்துரைக்கப்பட்ட 800 கிலோமீட்டர் மின்சார பாதுகாப்பு வேலி மற்றும் 16 யானை வழித்தடைகளை மீளமைப்பதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் தொடர்பாடல் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவும் தகவல்களை பெறுவதற்கான முறையாக பொறிமுறையொன்றை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு பணிப்புரை விடுத்தார். தேகிவிளை ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூலை 18 தேதி 11 மணியளவில் நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று அதிகாலை விசேட அதிரடி படையுடனான துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ககத்துடுவ பகலகம கெதல்லோவிட பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். அதற்கு பதிலடியாக விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர் காயமடைந்து உயிரிழந்தார். சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கழுப்போவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் 52 வயது கனடா பிரஜ் ஒருவர் இன்று காலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் கனடாவின் ஒன்டாரியோவைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கனடாவில் ஒன்றாரியாவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் கனடாவிலிருந்து கட்டாரின் தோஹா வழியாக கட்டுநாயக்கவிற்கு வந்திருந்தார். சந்தேக நபரின் பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதில் 12 கிலோ 196 கிராம் ஹசீஸ் மற்றும் 5 கிலோ 298 கிராம் கொக்கைன் ஆகிய போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை படையினர் போர் குற்றங்களில் ஈடுபட்டனர் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நியாயப்படுத்தும் விதத்திலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை ராணுவத்துடன் தொடர்புபடுத்தும் சர்வதேச சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என்றும் முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்தார்.
கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட உள்ள நிலந்த ஜெயவர்தனவுக்காக அல்ல, உண்மை மற்றும் நீதிக்காகவே நான் குரல் கொடுக்கின்றேன். இலங்கை வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்து வழங்கியிருந்தனர். இப்படியான புலனாய்வாளர்கள் தண்டிக்கப்பட்டால் அதன் பிறகு 1000 குண்டுகள் வெடித்தாலும் தகவல்களை வெளியிட புலனாய்வாளர்கள் முன்வர மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். எமது ராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நீதி மற்றும் உண்மைக்கான முன்னிலையாகும் பொறுப்பு என்பன எம்முன் உள்ளன. அதற்காக நாம் முன்னிலையாவோம். இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர் புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினோம். அப்போது எமக்கு இரத்த பிசாசு முத்திரை குத்தினர். துன்பங்களை தாங்கிக் கொண்டுதான் நாடு சரியான திசைக்கு வரும் வரை போராடினோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மாயையை உருவாக்கி ராணுவத்தினர் போர் குற்றங்களில் ஈடுபட்டனர் என புலிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் உள்நோக்கத்தின் அடிப்படையிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை ராணுவம் மீது சுமத்துவதற்கு சர்வதேச சூழ்ச்சி உள்ளது. மேற்குலக நாடுகள் மற்றும் பிரிவினைவாத சக்திகளே இந்த சூழ்ச்சியின் பின்னால் உள்ளன. மேற்படி சக்திகள் உள்ளக முகவர்கள் சிலர் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தி டாலர்களை பெறுவதற்காக காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் உதய கம்பன்பில குறிப்பிட்டார். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசப்பந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான பிரேரணை தொடர்பில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் குழு தீர்மானித்துள்ளது. அதிகாரிகள் நீக்கல் சட்டத்தின் 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் தற்போதைய போலீஸ் அதிபரை அகற்றும் காரணங்களை விசாரிக்க மற்றும் அறிக்கையிட விசாரணை நியமிக்கப்பட்ட குழு போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து தேசப்பந்து தென்னக்கோனை நீக்க பரிந்துரை செய்ததாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன 22ஆம் தேதி நாடாளுமன்றக்கு அறிவித்தார். விசாரணையின் முடிவுகளில் குறித்த அதிகாரி மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சட்டத்தின் பிரிவோ இதற்கு அமைய குற்றவாளி என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளி என்பது தொடர்பான தீர்மானம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதுகுறித்து விவாதித்து வாக்களிக்க நாளொன்று அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். இதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் தேதி விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் குழு தீர்மானித்துள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.sloantamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.